எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய டாபிக்கினோடாக உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி. நாங்கள் கடந்த வீடியோவிலே ஒட்சியேற்ற எண் சம்பந்தமான விடயத்தை பார்த்திருந்தோம். இன்று வலுவளவு என்றால் என்ன, வலுவளவு சம்பந்தமான விடயத்தை கொஞ்சம் ஆராய்வோம் என்று நினைக்கின்றேன். வலுவளவு என்றால் என்ன? ஒரு மூலக அணு ஏற்கின்ற அல்லது இழக்கின்ற அல்லது பங்கீடு செய்கின்ற இலத்திரன்களின் எண்ணிக்கையே வலுவளவு என கருதப்படுகின்றது. வலுவளவு எனப்படுவது ஒரு மூலகம் ரசாயன தாக்கம் ஒன்றின் போது ஏற்கின்ற அல்லது இழக்கின்ற அல்லது பங்கீடு செய்கின்ற இலத்திரன்களின் எண்ணிக்கை. நாங்கள் கூட்டமாக தற்போது வலுவளவுகளை ஆராய்வோம். ஒரு கூட்டம் மூலகத்தை கருதும் போது அவை பொதுவான இலத்திர நிலையமைப்பை கொண்டிருப்பதனால் அவற்றின் வலுவளவுகளும் ஒரே மாதிரியாக அமையும். ஒரே கூட்ட மூலகங்கள் ஒரே வலுவளவை காட்டக்கூடியதாக அமையும். அதை பற்றி நாங்கள் தற்போது ஆராய்வோம். கூட்டம் 1 மூலகங்கள், கூட்டம் 1 மூலகங்களும் கூட்டம் 2 மூலகங்களையும் நாங்கள் எஸ் தொகுப்பு மூலகங்கள் என அழைப்போம். இங்கு கூட்டம் 1 மூலகங்களின் வலுவளவை தற்போது பார்ப்போம். கவனியுங்கள். கூட்டம் 1 மூலகங்கள் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். இங்கு பிரான்சியமானது கதிர் தொழிற்பாட்டு மூலகம், இயற்கையில் காணப்படுவதில்லை. ஆகவே கூட்டம் 1 மூலகங்களை கற்கும் போது பிரான்சியம் சம்பந்தமான தாக்கங்களோ அதை பற்றி நாங்கள் கற்பது இல்லை. கவனியுங்கள். கூட்டம் 1 மூலகங்களில் இலத்திர நிலையமைப்புகளை எழுதும் போது லித்தியத்தினுடைய இலத்திர நிலையமைப்பு 1:2 2s1, சோடியத்தினுடைய இலத்திர நிலையமைப்பு 1:2 2s2 2p6 3s1, அணுவன் 11, லித்தியம் அணுவன் 3, லித்தியம் அணுவன் 3, சோடியம் அணுவன் 11. ஆகவே இலத்திர நிலையமைப்பானது இவ்வாறு அமையும். இவ்வாறே நாங்கள் எழுதிக்கொண்டு செல்வோமே ஆனால் இங்கு கவனித்து பார்த்தீர்களே ஆனால் 1:2 என்பது ஹீலியத்தினுடைய இலத்திர நிலையமைப்பாக காணப்படும். 1:2 என்பது ஹீலியத்தினுடைய இலத்திர நிலையமைப்பாக காணப்படும். இங்கு 1:2 2s2 2p6 1:2 2s2 2p6 இந்த இலத்திர நிலையமைப்பானது நியோனுடைய இலத்திர நிலையமைப்பாக காணப்படும். ஹீலியம், நியோன், ஆர்கன் என்பவை விழுமிய வாயுக்கள். இந்த விழுமிய வாயுக்களின் இலத்திர நிலையமைப்புகளுடன் அதற்கு வெளியில் 2s1 எனும் இலத்திர நிலையமைப்பை லித்தியம் பெறுகின்றது. அதே போல் சோடியத்தை கருதினோமையானால் விழுமிய வாயு இலத்திர நிலையமைப்பிற்கு வெளியில் 3s1 என்ற இலத்திர நிலையமைப்பை பெறுகின்றது. இது ஹீலியமுடைய இலத்திர நிலையமைப்பு, இது நியோனுடைய இலத்திர நிலையமைப்பு. அதே போல் பொட்டாசியத்தினுடைய இலத்திர நிலையமைப்பை எழுதுவோமே ஆனால் இங்கு விழுமிய வாயு ஆர்கனுடைய இலத்திர நிலையமைப்புக்கு வெளியில் 4s1 என முடிவடையும். அதே போல் இங்கு கிரிப்டனுடைய இலத்திர நிலையமைப்புக்கு வெளியில் 5s1 எனும் இலத்திர நிலையமைப்பு பெறப்படும். இங்கு ஜெனனுடைய இலத்திர நிலையமைப்புக்கு வெளியில் 6s1 எனும் இலத்திர நிலையமைப்பு பெறப்படும். கூட்டம் 1 மூலகங்களை கருதுவோமே ஆனால் விழுமிய வாயு இலத்திர நிலையமைப்பிற்கு வெளியில் NS1 என்ற இலத்திர நிலையமைப்பு பெறப்படுகின்றது. இங்கே பார்த்தீர்களான 2s1, இங்கு 3s1, 4s1, 5s1, 6s1. ஆகவே விழுமிய வாயு இலத்திர நிலையமைப்புக்கு வெளியில் ஒரே ஒரு இலத்திரனை கொண்டிருப்பதனால் ஒரு இலத்திரனை இழப்பதன் மூலம் இலகுவாக விழுமிய வாயு இலத்திர நிலையமைப்பை இம்மூலகங்கள் அடையலாம். கூட்டம் 1 மூலகங்கள் ஒரு இலத்திரனை இழப்பதன் மூலம் இலகுவாக விழுமிய வாயு இலத்திர நிலையமைப்பை அடையலாம். ஆகவே சேர்வைகளை உருவாக்கும் போது கூட்டம் 1 மூலகங்கள் எப்போதும் ஒரு இலத்திரனை இழந்தே சேர்வைகளை உருவாக்கும். இதனால் கூட்டம் 1 மூலகங்களுடைய வலுவளவுகள் எப்போதும் ஒன்றாக காணப்படும். நாங்கள் வலுவளவுகள் என்றால் என்னென்று பார்த்திருக்கிறோம். வலுவளவு எனப்படுவது இழக்கின்ற அல்லது ஏற்கின்ற அல்லது பங்கீடு செய்கின்ற இலத்திரங்கள் எண்ணிக்கை. ஆகவே இங்கு எப்போதும் ஒரு இலத்திரங்கள் இழக்கப்படுவதனால் வலுவளவு 1 ஆகும்.
ஆகவே கூட்டம் ஒன்று மூலகங்கள் எஸ் தொகுப்பு எனப்படுவது கூட்டம் 1 கூட்டம் 2. இதில் கூட்டம் ஒன்று மூலகங்கள் எங்கு சேர்வைகளை ஆக்கினாலும் அவற்றின் வலுவளவுகள் ஒன்றாக காணப்படும். கூட்டம் ஒன்று மூலகங்கள் மாறாத வலுவளவுகளை காட்டும். கூட்டம் 2 பெரிலியம், மெக்னீசியம், கல்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம், ரேடியம். இங்கும் இந்த ரேடியம் ஆனது கதிர் தொழிற்பாட்டு மூலகம் ஆகும். ஆகவே கூட்டம் 2 மூலகங்களை ஆராயும் போது ரேடியம் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் ஆராய்வது இல்லை. ரேடியம் ஒரு கதிர் தொழிற்பாட்டு மூலகம். இந்த கூட்டம் 2 மூலகங்களின் இலத்திரன் நிலையமைப்புகளை பார்த்தோமேயான பெரிலியம் 1s2 2s2, மெக்னீசியத்தினுடைய இலத்திரன் நிலையமைப்பு 1s2 2s2 2p6 3s2. இங்கேயும் கூட்டம் ஒன்றை போல் விழுமிய வாயு இலத்திரன் நிலையமைப்பிற்கு வெளியில் NS2 எனும் அமைப்பு பெறப்படுகின்றது. இவ்வாறே பார்த்தோமே ஆனால் ஹீலியம், நியோன், ஆகனுடைய இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் 4s2. இங்கு கிரிப்டனுடைய இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் 5s2. இங்கு ஜெனனுடைய இலத்திரன் நிலையமைப்பிற்கு வெளியில் 6s2. இவ்வாறு அமையும். ஆகவே கூட்டம் 2 மூலகங்கள் விழுமிய வாயு இலத்திரன் நிலையமைப்பிற்கு வெளியில் NS2 எனும் அமைப்பு காணப்படுகின்றது. ஆகவே இரு இலத்திரன்களை இழப்பதன் மூலம் உறுதியான விழுமிய வாயு இலத்திரன் நிலையமைப்பை பெறும். ஆகவே கூட்டம் 2 மூலகங்கள் சேர்வைகளை உருவாக்கும் போது எப்போதும் இரு இலத்திரன்களை இழந்தே சேர்வைகளை உருவாக்கும். ஏனெனில் இரு இலத்திரன்களை இழப்பதன் மூலம் அவை பெறுகின்ற இலத்திரன் நிலையமைப்பானது விழுமிய வாயு இலத்திரன் நிலையமைப்பாக அமைகின்றது. ஆகவே விழுமிய வாயை போல் இலத்திரன் நிலையமைப்பு அடைவதனால் உறுதியடைகின்றது. ஆகவே சேர்வைகளை உருவாக்கும் போது 2 இலத்திரன்கள் இழப்பதன் மூலமே கூட்டம் 2 மூலகங்கள் சேர்வைகளை உருவாக்கும். இதனால் கூட்டம் 2 மூலகங்களின் வலுவளவுகள் எப்போதும் 2ஆக காணப்படும். மாறாத வலுவளவுகளை காட்டும். கூட்டம் 1 வலுவளவு 1, கூட்டம் 2 வலுவளவு 2, மாறாத வலுவளவு. எஸ் தொகுப்பு மூலகங்கள் எனப்படுவது கூட்டம் 1 கூட்டம் 2. கூட்டம் 1 மாறாத வலுவளவை வெளிக்காட்டும், கூட்டம் 2 மாறாத வலுவளவை வெளிக்காட்டும். ஆகவே எங்களுக்கு இதிலிருந்து ஒரு முடிவை எடுக்கக்கூடியதாக இருக்கும். எஸ் தொகுப்பு மூலகங்கள் எந்த சேர்வையில் காணப்படினும் அவை மாறாத வலுவளவுகளை வெளிக்காட்டும். சரி, இப்போது கூட்டம் 3 பார்ப்போம். கூட்டம் 3 போரன், அலுமினியம், கலியம், இண்டியம், டலியம் போன்ற மூலகங்கள் காணப்படுகின்றன. இங்கு போரனுடைய இலத்திரன் நிலையமைப்பு பார்த்தோமே ஆனால் 1s2 2s2 2p1. அதே போல் அலுமினியத்தினுடைய இலத்திரன் நிலையமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p1. இங்கு விழுமிய வாயு இலத்திரன் நிலையமைப்பிற்கு வெளியில் NS2 NP1 எனும் இலத்திரன் நிலையமைப்பு பெறப்படுகின்றது. விழுமிய வாயு இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் பெறப்படும் இலத்திரன் நிலையமைப்பு பொது இலத்திரன் நிலையமைப்பு என நாங்கள் அழைத்துக் கொள்வோம். இங்கு விழுமிய வாயு இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் NS2 NP1 எனும் அமைப்பு பெறப்படுகின்றது. இங்கு நியோனுடைய இலத்திரன் நிலையமைப்பு அலுமினியத்தை கருதும் போது நியோனுடைய இலத்திரன் நிலையமைப்பிற்கு வெளியில் 3s2 3p1. அதே போல் கலியத்தை கருதும் போது ஆகனுடைய இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் 4s2 4p1 எனும் இலத்திரன் நிலையமைப்பு பெறப்படும். அதே போல் இங்கு ஜெனனுடைய இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் இங்கு கிரிப்டனுடைய இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் 5s2 5p1 எனும் இலத்திரன் நிலையமைப்பு பெறப்படும். இங்கு ஜெனனுடைய இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் 6s2 6p1 எனும் இலத்திரன் நிலையமைப்பு பெறப்படுகின்றது. தற்போது நாங்கள் தரைநிலை, அருட்டல் நிலை என இரு விடயங்களை ஆராய வேண்டி இருக்கின்றது. தரைநிலை எனப்படுவது என்ன? தரைநிலை எனப்படுவது என்ன? தரைநிலை எனப்படுவது சாதாரணமாக இலத்திரன்கள் உபசக்தி படிகளில் காணப்படும் நிலையை நாங்கள் தரைநிலை என அழைப்போம். பிரதான சக்தி மட்டத்தில் உள்ள தாழ் உபசக்தி படியில் உள்ள இலத்திரன்கள்
சக்தியை வழங்கப்பட்டு உயர் சக்தி படிக்கு அரட்டப்படுமாயின் அது அரட்டப்பட்ட நிலை எனப்படும். இங்கு கூட்டம் 3 மூலகங்களை கருதும் போது இறுதி உபசக்தி படியில் இறுதி பிரதான சக்தி மட்டத்தில் S உபசக்தி படியில் 2 எலக்ட்ரான்களும் P உபசக்தி மட்டத்தில் 1 எலக்ட்ரானும் காணப்படும். இது தரை நிலை எனப்படும். தரை நிலை இது சக்தி தரை நிலையில் இவ்வாறு காணப்படும். இங்கு பார்த்தோமையான 2s 2p எனும் இறுதி இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்தில் S உபசக்தி மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களும் P உபசக்தி மட்டத்தில் 1 எலக்ட்ரானும் காணப்படும். அரட்டப்பட்ட நிலை எனப்படுவது இவ்வாறு தாழ் சக்திப்படியில் தாழ் உபசக்திப்படியில் உள்ள எலக்ட்ரான்கள் சக்தியை வழங்குவதன் மூலம் உயர் உபசக்தி படிக்கு செல்லுமேயானால் அரட்டப்பட்ட நிலை எனப்படும். இங்கு S உபசக்தி மட்டத்தில் 1 எலக்ட்ரானும் P உபசக்தி மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களும் காணப்படுகின்றது. இது அரட்டப்பட்ட நிலை. ஆகவே இந்த கூட்டம் 3 மூலகங்களை பார்த்தோமே ஆனால் தரைநிலையில் ஒரு தனி இலத்திரனும் அரட்டப்பட்ட நிலையில் 3 தனி இலத்திரன்களும் காணப்படுகின்றது. தரைநிலையில் ஒரு இலத்திரனும் அரட்டப்பட்ட நிலையில் 3 தனி இலத்திரன்களும் காணப்படுகின்றது. இங்கு போரனானது கூட்டம் 3லேயே சிறிய அணு. கூட்டம் 3 மூலகங்களை பொறுத்தவரை மிகச்சிறிய அணு போரன். கூட்டத்தின் வழியே வரும்போது அணுப்பருமன் அதிகரிக்கும். ஆகவே போரனானது கூட்டம் 3லேயே இருக்கின்ற சிறிய அணு. சிறிய அணுவாதலால் போரனின் கருவிற்கும் இலத்திரனுக்கும் இடையிலான தூரம் குறைவாக காணப்படும். ஆகவே கருக்கவர்ச்சி உயர்வாக காணப்படும். ஆகவே போரன் இலத்திரனை இழக்கும் ஆற்றல் மிகவும் குறைந்தது. ஆகவே இலத்திரனை இழப்பதன் மூலம் சேர்வைகளை உருவாக்குவதில்லை. போரன் அரட்டிய நிலையில் 3 இலத்திரன்களை பங்கிடுவதன் மூலமே சேர்வைகளை உருவாகும். ஆகவே எப்போதும் போரனுடைய வலுவளவு 3ஆக காணப்படும். ஆனால் அலுமினியம் போரனை காட்டிலும் சற்று பெரிய அணு. ஆகவே அலுமினியம் இலத்திரனை இழப்பதன் மூலமும் சேர்வைகளை உருவாக்கலாம், இலத்திரனை பங்கிடுவதன் மூலமும் சேர்வைகளை உருவாக்கலாம். அவ்வாறு அலுமினியம் சேர்வைகளை உருவாக்கும் போது 3 இலத்திரன்களை இழப்பதன் மூலம் அயன் சேர்வைகளை உருவாக்கலாம், அல்லது அரட்டப்பட்ட நிலையில் 3 இலத்திரன்களை பங்கிடுவதன் மூலம் பங்கிட்டு வலுப்பிணைப்பை உருவாக்கலாம். அங்கு 3 வலுவளவுகள் பெறப்படும். அலுமினியம் எப்போதும் 3 வலுவளவையே பெறும். அது அயன் சேர்வையாக இருப்பினும் பங்கிட்டு வலு சேர்வையாக இருப்பினும் அயன் சேர்வையில் 3 இலத்திரன்களை இழப்பதன் மூலம் 3 வலுவளவு, பங்கிட்டு வலு சேர்வையில் அரட்டப்பட்ட நிலையில் 3 இலத்திரன்களை பங்கிடுவதன் மூலம் 3 வலுவளவு. போரனும் அலுமினியமும் எப்போதும் மாறாத வலுவளவுகளை வெளிக்காட்டும். போரன் 3 வலுவளவையும் அலுமினியம் 3 வலுவளவையும் வெளிக்காட்டும். ஏனைய கூட்டம் 3 மூலகங்கள் 1 வலுவளவையும் வெளிக்காட்டலாம் அல்லது 3 வலுவளவையும் வெளிக்காட்டலாம். தற்போதுள்ள நவீன ஆவர்த்தன அட்டவணையிலே 1 தொடக்கம் 18 வரையான கூட்டங்கள் காணப்படுகின்றது. இங்கு கூட்டம் 1 கூட்டம் 2 எஸ் தொகுப்பு மூலகங்கள், கூட்டம் 3 கூட்டம் 12 வரையானது டி தொகுப்பு மூலகங்கள், கூட்டம் 13 பி தொகுப்பு மூலகங்கள் காணப்படுகின்றது. ஆகவே நான் இங்கு கூட்டம் 3 என குறிப்பிடப்பட்டுள்ளது கூட்டம் 13. அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நவீன ஆவர்த்தன அட்டவணையில் கூட்டம் 3 எனப்படுவது கூட்டம் 13ஐயே குறிக்கும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தற்போது கூட்டம் 4 மூலகங்களை நாங்கள் பார்ப்போம். கூட்டம் 4 என்னென்ன மூலகங்கள் காணப்படுகின்றது? கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம் போன்ற மூலகங்கள் காணப்படும். கவனியுங்கள், கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம், SN, PV போன்ற மூலகங்கள் கூட்டம் 4 காணப்படுகின்றது. இவற்றினுடைய இலத்திரன் நிலையமைப்பை பார்த்தோமே ஆனால் 1s2 2s2 2p2. இங்கு பார்க்கும்போது 1s2 2s2 2p6 3s2 3p2. ஆகவே இங்கும் விழுமிய வாயு இலத்திரன் நிலையமைப்பிற்கு வெளியில் 2s2 2p2 என அமைப்பு புறப்படுகின்றது. இங்கு நியோனுடைய இலத்திரன் நிலையமைப்பிற்கு வெளியில்
3s2 3p2 என அமைப்பு பெறப்படுகின்றது. ஆகவே இங்கு ஆகனுடைய இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் 4s2 4p2 எனும் அமைப்பு பெறப்படும். இங்கு கிரிப்டனுடைய இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் 5s2 5p2 எனும் அமைப்பு பெறப்படும். இங்கு ஜெனனுடைய இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் 6s2 6p2 எனும் அமைப்பு பெறப்படும். ஆகவே இவற்றின் தரைநிலையை நாங்கள் பார்ப்போமே ஆனால் தரைநிலையில் S உபசக்தி மட்டத்தில் 2 இலத்திரன்களும் P உபசக்தி மட்டத்தில் 2 இலத்திரன்களும் காணப்படுகின்றது. S உபசக்தி மட்டத்தில் 2 இலத்திரன்களும் P உபசக்தி மட்டத்தில் 2 இலத்திரன்களும் காணப்படுகின்றது. ஆகவே அழுத்தப்பட்ட நிலையை கருதும் போது இந்த S உபசக்தி மட்டத்தில் உள்ள ஒரு இலத்திரனானது P உபசக்தி மட்டத்திற்கு அருட்டப்படுகின்றது. இங்கு S உபசக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரனானது P உபசக்தி மட்டத்துக்கு அருட்டப்படுகின்றது. ஆகவே தரைநிலையில் 2 இலத்திரன்களும் அருட்டப்பட்ட நிலையில் 4 இலத்திரன்களும் காணப்படுகின்றன. இந்த கூட்டம் 4 மூலகங்கள் கூட்டம் 14 மூலகங்களை கருதும் போது தரைநிலையில் 2 தனி இலத்திரன்களும் அருட்டப்பட்ட நிலையில் 4 தனி இலத்திரன்களும் காணப்படுவதால் எப்போதும் 2,4 என்ற வலுவளவுகளை எல்லா மூலகங்களும் பெறக்கூடியதாக இருக்கும். இங்கு எல்லா மூலகங்களும் 2, 4 என்றும் வலுவளவுகளை பெறும். 2,4 என்பது இவற்றின் வலுவளவுகளாக காணப்படும். சரி, தற்போது நாங்கள் கூட்டம் 5 மூலகங்களை பார்ப்போம். கூட்டம் 5 எனப்படுவது கூட்டம் 15. கூட்டம் 5 மூலகங்களை பார்ப்போம். கூட்டம் 5 என்னென்ன மூலகங்கள் காணப்படுகின்றது? கூட்டம் 5 நைதரசன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் போன்ற மூலகங்கள் காணப்படும். இங்கு நைதரசனுடைய இலத்திரன் நிலையை பார்த்தோம்னா 1s2 2s2 2p3. இங்கு 1s2 2s2 2p6 3s2 3p3. விழுமிய வாயு இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் NS2 NP3 எனும் அமைப்பு காணப்படுகின்றது. எனவே பொது இலத்திரன் நிலையமைப்பு NS2 NP3. இங்கு ஆகனுடைய இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் 4s2 4p3. அதே போல் இவர் ஜெனனுடைய இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் கிரிப்டனுடைய இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் 5s2 5p3. இங்கு ஜெனனுடைய இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் 6s2 6p3 இவ்வாறு காணப்படும். இங்கு தரைநிலையை கருதுவோமே ஆனால் தரைநிலையில் இறுதி பிரதான சக்தி படியில் S உபசக்தி மட்டத்தில் 2 இலத்திரனும் P உபசக்தி மட்டத்தில் 3 இலத்திரனும் காணப்படுகின்றன. P உபசக்தி மட்டத்தில் 3 இலத்திரன்களும் காணப்படும். அருட்டப்பட்ட நிலையை கருதுவோமே ஆனால் S உபசக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்கள் D உபசக்தி மட்டத்திற்கு அருட்டப்பட வேண்டும். அருட்டப்பட்ட நிலையை கருதுவோமையான S உபசக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்கள் D உபசக்தி மட்டத்திற்கு அருட்டப்பட வேண்டும். ஆனால் இங்கு நைதரசனை கருதும் போது நைதரசன் 2ஆம் ஆவர்த்தன மூலகம். 2ஆம் ஆவர்த்தனத்தில் பிரதான சக்தி மட்டம் 2 காணப்படும். n=1 எனும் பிரதான சக்தி மட்டமும் n=2 எனும் பிரதான சக்தி மட்டமும் மாத்திரமே காணப்படும். n=2 எனும் பிரதான சக்தி மட்டத்தை கருதினோமையானால் அங்கு S எனும் உபசக்தி மட்டமும் P எனும் உபசக்தி மட்டமும் மாத்திரம் காணப்படும். 3வது பிரதான சக்தி மட்டத்திலேயே S-ம் P-யும் D-யும் காணப்படலாம். ஆகவே நைதரசனை பொறுத்த அளவில் அங்கு வெற்று D ஆர்பிட்டல் காணப்பட மாட்டாது. 2வது பிரதான சக்தி மட்டத்தில் S, அடுத்ததாக P உபசக்தி மட்டம் மாத்திரமே காணப்படுகின்றது. ஆகவே நைதரசனுக்கு அருட்டல் நிலை சாத்தியம் இல்லை. ஆகவே நைதரசன் சாதாரண பங்கீட்டு வலுவளவாக 3 என்பதை வெளிக்காட்டும். நைதரசனுக்கு அருட்டல் நிலை சாத்தியமில்லை. தரைநிலையில் 3 தனி இலத்திரன்கள் காணப்படுகின்றது. ஆகவே சாதாரண வலுவளவாக 3ஐ வெளிக்காட்டும். ஆனால் ஏனைய மூலகங்களை பொறுத்தளவில் ஏனைய மூலகங்கள் 3ஆம் ஆவர்த்தனம் 4ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த மூலகங்களாக காணப்படுவதால் அவற்றில் வெற்று D ஆர்பிட்டல் காணப்படும். ஏனைய மூலகங்களுக்கு அருட்டல் சாத்தியமாகும். ஆகவே இங்கு தரைநிலையில் உள்ள இலத்திரன்கள் D உபசக்தி படிக்கு அரட்டப்படுவதன் மூலம்
டி உபசக்தி படிக்கு அரட்டப்படுவதன் மூலம் எஸ் உபசக்தி படியில் ஒரு இலத்திரன்களும் பி உபசக்தி படியில் 3 இலத்திரனும் டி உபசக்தி படியில் ஒரு இலத்திரனமாக மொத்தம் 5 தனி இலத்திரங்கள் காணப்படும். அவை தரைநிலையில் 3 தனி இலத்திரங்கள் காணப்பட்டது, அரட்டப்பட்ட நிலையில் 5 தனி இலத்திரங்கள் காணப்படுகின்றது. ஆகவே 3,5 என்பதை வலுவளவுகளாக ஏனைய மூலகங்கள் பெறும். இங்கு நைதரசனுக்கும் 5 வலுவளவு என்பது சாத்தியம். நைதரசன் ஈதல் பிணைப்பை உருவாக்குவதன் மூலம் 5 வலுவளவுகளை பெறக்கூடியதாக இருக்கும். ஈதல் பிணைப்பும் வலுவளவு சம்பந்தமான விடயங்களை நாங்கள் ஆராய்வோம். தற்போது சாதாரண வலுவளவு சம்பந்தமான விடயங்களை பார்த்து கொண்டு செல்வோம். இங்கு நைதரசன் 3,5 வலுவளவை பெறலாம். ஏனைய மூலகங்களும் 3,5 வலுவளவை பெறலாம். ஆனால் ஏனைய மூலகங்கள் சாதாரண பங்கீட்டு நிலையில் 5 வலுவளவுகளை பெறும். நைதரசன் ஈதல் பங்கீட்டு வலுப்பிணைப்பில் 5 வலுவளவையும் சாதாரண பங்கீட்டு நிலையில் 3 வலுவளவை பெறக்கூடியதாக அமையும். தற்போது நாங்கள் கூட்டம் 6 மூலகங்களை பற்றி ஆராய்வோம். கூட்டம் 6 எனப்படுவது கூட்டம் 16. நவீன ஆவர்த்தன அட்டவணையில் 18 கூட்டங்கள் காணப்படுகின்றது. நாங்கள் தற்போது கூட்டம் 6 என நான் குறிப்பிடுவது கூட்டம் 16 மூலகங்களே ஆகும். சரி, கவனியுங்கள். கூட்டம் 6 என்னென்ன மூலகங்கள் காணப்படுகின்றது? ஆக்சிஜன், கந்தகம், செலானியம், டெலூரியம், பொலோனியம் போன்ற மூலகங்கள் காணப்படும். இங்கு ஆக்சிஜனுடைய இலத்திரன் நிலையமைப்பு 1s2 2s2 2p4. அதே போல் கந்தகத்தினுடைய இலத்திரன் நிலையமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p4. இங்கு பார்த்தீர்களான விழுமியவாயு இலத்திரன் நிலையமைப்பிற்கு வெளியில் NS2 NP4 எனும் அமைப்பு பெறப்படுகின்றது. ஆகவே இங்கு ஆர்கனுடைய இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் 4s2 4p4 எனும் அமைப்பு பெறப்படும். இங்கு கிரிப்டனுடைய இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் 5s2 5p4 எனும் அமைப்பு பெறப்படும். இங்கு ஜெனனுடைய இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் 6s2 6p4 எனும் அமைப்பு பெறப்படுகின்றது. ஆகவே இங்கு விழுமியவாயு இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் பிரதான சக்தி மட்டத்தில் எஸ் உபசக்தி மட்டத்தில் 2 இலத்திரன்களும் பி உபசக்தி மட்டத்தில் 4 இலத்திரன்களும் காணப்படுகின்றது. எஸ் உபசக்தி மட்டத்தில் 2 இலத்திரன்களும் பி உபசக்தி மட்டத்தில் 4 இலத்திரன்களும் காணப்படும். ஒன்று சோடியாக்கப்பட்டு காணப்படுகின்றது, 2 தனி இலத்திரன்கள் காணப்படுகின்றது. ஆகவே தரைநிலையில் 2 தனி இலத்திரன்கள் காணப்படுவதால் எப்போதும் வலுவளவு 2 ஆகும். தரைநிலையில் 2 தனி இலத்திரன்கள் காணப்படுவதால் வலுவளவு 2 ஆகும். இங்கு அரட்ட நிலையை கருதுவோமே ஆனால் 2 அரட்ட நிலைகள் எங்களுக்கு சாத்தியமாக அமையும். ஒன்று, சக்தியை வழங்கும் போது முதலாவதாக பி உபசக்தி மட்டத்திற்கும் டி உபசக்தி மட்டத்திற்கும் இடையிலான சக்தி வித்தியாசம் குறைவாக காணப்படுவதால் முதலாவதாக பி உபசக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்கள் டி உபசக்தி மட்டத்திற்கு அரட்டப்படும். அடுத்ததாக மேலும் சக்தியை வழங்கும் போது பி உபசக்தி மட்டத்திற்கும் டி உபசக்தி மட்டத்திற்கும் இடையிலான சக்தி வித்தியாசம் எஸ் உபசக்தி மட்டத்திற்கும் டி உபசக்தி மட்டத்திற்கும் இடையிலான சக்தி வித்தியாசத்தை காட்டிலும் குறைவாக காணப்படுவதனால் நாங்கள் சக்தியை வழங்கும் போது முதலாவதாக பி உபசக்தி மட்டத்தில் உள்ள ஒரு இலத்திரன் டி உபசக்தி மட்டத்திற்கு அரட்டப்படும். அடுத்ததாக இது முதலாவது அரட்டல் நிலை என கூறுவோம். அதாவது இங்கு பி உபசக்தி மட்டத்தில் இருந்த ஒரு இலத்திரன் டி உபசக்தி மட்டத்திற்கு அரட்டப்படுகின்றது. இது அரட்டப்பட்ட நிலை 1 என குறிப்பிடுவோம். இந்த அரட்டப்பட்ட நிலையில் பார்த்தோமேயானால் 4 தனி இலத்திரன்கள் காணப்படும். தரைநிலையில் எங்களுக்கு 2 தனி இலத்திரன்கள் காணப்பட்டது. அரட்டப்பட்ட நிலையில் முதலாவது அரட்டப்பட்ட நிலையில் எங்களுக்கு 4 தனி இலத்திரன்கள் காணப்படுகின்றது. ஆகவே வலுவளவு 4 பெறப்படலாம். அதே போல் மேலும் சக்தியை வழங்கும் போது இந்த எஸ் உபசக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்கள் டி உபசக்தி மட்டத்திற்கு அரட்டப்படலாம். இவ்வாறு அரட்டப்படுமே ஆயின் இது அரட்டப்பட்ட நிலை 2 என அழைக்கப்படும். அரட்டப்பட்ட நிலை 2. இந்த அரட்டப்பட்ட நிலையிலே போய் பார்ப்போமே ஆனால் 6 தனி இலத்திரன்கள் காணப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு 2 4 6 என்பது வலுவளவுகளாக புறப்படலாம்.
தரைநிலையில் 2, அரட்டப்பட்ட நிலை 1 வலுவளவு 4, அரட்டப்பட்ட நிலை 2 வலுவளவு 6. இம்மூலகங்கள் 2, 4, 6 வலுவளவுகளாக பெறலாம். ஒட்சிசனை பொறுத்தவரையில் அரட்டல் நிலை சாத்தியமில்லை. ஒட்சிசன் 2ஆம் ஆவர்த்தன மூலகம். 2ஆம் ஆவர்த்தனத்தில் வெற்று டி ஆர்பிட்டல் காணப்பட மாட்டாது. 2வது பிரதான சக்தி மட்டத்தில் எஸ் உபசக்தி மட்டமும் பி உபசக்தி மட்டமும் மாத்திரமே காணப்படும். ஆகவே ஒட்சிசனை பொறுத்தளவில் அரட்டல் நிலை சாத்தியம் இல்லை. எனவே தரைநிலையிலேயே எப்போதும் சேர்வைகளை உருவாக்கும். இதன் போது ஒட்சிசனுடைய வலுவளவு 2ஆக காணப்படும். அங்கு 2 தனி இலத்திரங்கள் காணப்படுகின்றது. 2 தனி இலத்திரங்களையும் பங்கிடுவதன் மூலம் அங்கு சேர்வைகளை உருவாக்கலாம், அல்லது 2 இலத்திரன்களை ஏற்பதன் மூலம் சேர்வைகளை உருவாக்கலாம். எவ்வாறாயினும் ஒட்சிசனுடைய வலுவளவு 2ஆக காணப்படும். ஒட்சிசன் மாறாத வலுவளவை வழிகாட்டும். தற்போது நாங்கள் கூட்டம் 3 பார்த்தோம். அலுமினியம், போரன் என்பவை மாறாத வலுவளவுகளை வழிகாட்டும். எப்போதும் அலுமினியத்தினுடைய வலுவளவு 3, போரனுடைய வலுவளவு 3. அதே போல் ஒட்சிசனும் இங்கு மாறாத வலுவளவுகளை வழிகாட்டும். எப்போதும் ஒட்சிசனுடைய வலுவளவு 2. தற்போது நாங்கள் கூட்டம் 7 மூலகங்களை பார்ப்போம். கூட்டம் 7 எனப்படுவது கூட்டம் 17. கவனியுங்கள். கூட்டம் 7 எவ்வாறான மூலகங்கள் காணப்படுகின்றது? புளோரின், புரோமின், அயோடின், அசிட்டேட். இங்கு புளோரினுடைய எலக்ட்ரான் நிலையமைப்பை பார்த்தோம்னா 1:2:2p5. அதே போல் குளோரினுடைய எலக்ட்ரான் நிலையமைப்பு 1:2:2p6 3s2 3p5. இவ்வாறு விழுமிய வாயுக்கு வெளியில் 4s2 4p5. இங்கு கிரிப்டனுடைய எலக்ட்ரான் நிலையமைப்புக்கு வெளியில் 5s2 5p5. இங்கு ஜெனனுடைய எலக்ட்ரான் நிலையமைப்புக்கு வெளியில் 6s2 6p5. கவனித்தோமேயான விழுமிய வாயுக்கு வெளியில் ns2 np5 அமைப்பு பெறப்படுகின்றது. ஆகவே பொது இலத்திரன் நிலையமைப்பு விழுமிய வாயு இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில் ns2 np5 என பெறப்படுகின்றது. இங்கு ஈட்டோட்டு இலத்திரன் நிலையமைப்பை பார்த்தோமே ஆனால் தரைநிலையில் எஸ் உபசக்தி மட்டத்தில் 2 இலத்திரன்களும் பி உபசக்தி மட்டத்தில் 5 இலத்திரனும் காணப்படும். ஆகவே 2 சோடியாக்கப்பட்ட இலத்திரன்கள் ஒரு தனி இலத்திரனும் காணப்படுகின்றன. ஆகவே தரைநிலையில் வலுவளவு 1ஆக காணப்படும். இங்கு அரட்டப்பட்ட நிலை எங்களுக்கு 3 அரட்டப்பட்ட நிலைகள் சாத்தியமாக காணப்படும். ஒன்று, இதில் உள்ள இலத்திரனை அரட்டும் போது முதலாவது அரட்டிய நிலை. இரண்டாவது, இன்னொரு இலத்திரனை அரட்டும் போது 2வது அரட்டிய நிலை. இந்த எஸ் உபசக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்களுக்கு சக்தி வழங்கப்பட்டு உயர் சக்தி படிக்க அரட்டும் போது 3வது அரட்டிய நிலையை கருதுவோம். ஆகவே அரட்டிய நிலைகள் 3 சாத்தியமாக அமையும். முதலாவது அரட்டிய நிலையை பொறுத்தவரையில் ஒரு சோடியாக்கப்பட்ட இலத்திரனும் ஒரு இலத்திரனும் அரட்டப்பட்ட நிலையில் காணப்படும். தற்போது 3 தனி இலத்திரன்கள் காணப்படும். அரட்டப்பட்ட நிலை 1ஐ கருதும் போது 3 தனி இலத்திரன்கள் காணப்படலாம். ஆகவே 3 வலுவளவுகள் காணப்படலாம். 3 இலத்திரன்களை பங்கிடுவதன் மூலம் சேர்வைகளை உருவாக்கலாம். ஆகவே வலுவளவு 3 காணப்படலாம். இன்னும் ஒரு அரட்டிய நிலையை கருதுவோமே ஆனால் இங்கு சோடியாக்கப்பட்டுள்ள இலத்திரன் உயர் சக்தி படிக்க அரட்டப்படும் போது 5 தனி இலத்திரன்கள் காணப்படுகின்றது. இங்கு 5 தனி இலத்திரன்கள் காணப்படும். ஆகவே வலுவளவு 5ஆக காணப்படலாம். இன்னும் ஒரு அரட்டிய நிலையை கருதுவோமே ஆனால் 3வது அரட்டிய நிலையில் இங்கு 7 தனி இலத்திரன்கள் காணப்படுகின்றது. ஆகவே வலுவளவு 7ஆக காணப்படலாம். தற்போது கூட்டம் 17 மூலகங்களை பார்ப்போமே ஆனால் அங்கு புளோரினை பொறுத்தவரையில் 2ஆம் ஆவர்த்தன மூலகம். அங்கு வெற்று டி ஆர்பிட்டல் காணப்பட மாட்டாது. 2வது பிரதான சக்தி மட்டத்தில் வெற்று டி ஆர்பிட்டல் காணப்பட மாட்டாது. ஆகவே அரட்டல் நிலை சாத்தியம் இல்லை. ஆகவே புளோரின் எப்போதும் தரைநிலையிலேயே சேர்வைகளை உருவாக்கும். அதன் வலுவளவு 1ஆக காணப்படும். ஏனைய ஆவர்த்தனங்களில் உள்ள மூலகங்களுக்கு அரட்டல் நிலை சாத்தியமாக காணப்படும். அவ்வாறு முதலாவது அரட்டப்பட்ட நிலையில் 3 வலுவளவையும், 2வது அரட்டிய நிலையில் 5 வலுவளவையும், 3வது அரட்டிய நிலையில் 7 வலுவளவுகளையும் பெறக்கூடியதாக இருக்கும். இங்கு 3, 5, 7 உடன் 1 வலுவளவும் சாத்தியமாக அமையும். ஏனைய மூலகங்கள் 1, 3, 5, 7 என்ற வலுவளவுகளை பெற்றுக்கொள்ளும்.
புளோரின் எப்போதும் வலுவளவு 1, ஏனைய மூலகங்கள் 1, 3, 5, 7 எனும் வலுவளவுகளை பெறக்கூடியதாக இருக்கும். 1, 3, 5, 7 என்ற வலுவளவுகளை பெறும். சரி, தற்போது பார்ப்போம் இந்த விழுமிய வாயுக்கள். கூட்டம் 18 மூலகங்கள் அல்லது கூட்டம் 8 மூலகங்கள் என சொல்லப்படும் விழுமிய வாயுக்கள் என சொல்வோம். ஹீலியம், நியோன், ஆகன், கிரிப்டன், ஜெனன், ரேடன் போன்ற மூலகங்கள். இவை சேர்வைகளை உருவாக்கும் ஆற்றல் அற்றவை. ஏனெனில் உறுதியான விழுமிய வாயு இலத்திர நிலையமைப்பில் காணப்படுகின்றது. உறுதியான இலத்திர நிலையமைப்பில் காணப்படுவதனால் இவை சேர்வைகளை உருவாக்கும் ஆற்றல் அற்றவை என படித்திருக்கின்றோம். எனினும் தற்காலத்தில் கீழே காணப்படுகின்ற ஜெனன், ரேடன் போன்ற மூலகங்கள் சேர்வைகளை உருவாக்குவது அறியப்பட்டிருக்கின்றது. கீழே காணப்பட்டுள்ள ஜெனன், ரேடன் போன்ற மூலகங்கள் சேர்வைகளை உருவாக்குவது அறியப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அவற்றின் இலத்திர நிலையமைப்புகளை பார்த்தோமே ஆனால் கவனியுங்கள். இங்கு ஹீலியம், நியோன், ஆகன், கிரிப்டன், ஜெனன், ரேடன் போன்ற மூலகங்கள் காணப்படும். இவற்றின் இலத்திர நிலையமைப்பு இங்கு 1s2, 1s2, 2s2, 2p6, இங்கு 1s2, 2s2, 2p6 up to 2p6, 2p6, 3s2, 3p6 இவ்வாறு அமையும். இவ்வாறு பார்த்தீர்களே ஆனால் இங்கு 4s2, 4p6 எனவும் இங்கு 5s2, 5p6 எனவும் இங்கு 6s2, 6p6 எனவும் அமையும். இதன் போது இங்கு தரைநிலையில் எல்லா இலத்திரங்களும் சோடியாக்கப்பட்டு காணப்படும். தனி இலத்திரங்கள் எதுவும் காணப்பட மாட்டாது. ஆகவே தரைநிலையில் சேர்வைகளை உருவாக்கும் ஆற்றல் இல்லை. இங்கு மேலே உள்ள மூலகங்கள் பருமன் சிறியதாகையால் இலத்திரனை இழக்கும் ஆற்றல் இல்லை. ஆகவே கீழே செல்லும் போது இந்த ஜெனன், ரேடன் போன்ற மூலகங்கள் அரட்டப்பட்ட நிலையில் சேர்வைகளை உருவாக்குவது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு சேர்வைகளை உருவாக்கும் போது இங்கு பி உபசக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்கள் டி உபசக்தி மட்டத்திற்கு அரட்டப்படுவதன் மூலம் இங்கு 3 வலுவளவுகள் சாத்தியமானதாக அமைகின்றது. பி உபசக்தி மட்டத்தில் காணப்படும் 3 இலத்திரன்களும் டி உபசக்தி மட்டத்துக்கு அரட்டப்படுவதன் மூலம் முதலாவது அரட்டிய நிலையில் 2 வலுவளவும், இரண்டாவது அரட்டிய நிலையில் 4 வலுவளவும், மூன்றாவது அரட்டிய நிலையில் 6 வலுவளவுகளும் சாத்தியமாக அமையும். இங்கு 3 அரட்டல் நிலைகள் சாத்தியம். பி உபசக்தி மட்டத்தில் சோடியாக்கப்பட்டுள்ள இலத்திரன்கள் சக்தியை வழங்குவதன் மூலம் டி உபசக்தி மட்டத்திற்கு அரட்டப்படலாம். அவ்வாறு அரட்டுவதன் மூலம் 3 அரட்டல் நிலைகள் எங்களுக்கு சாத்தியமாக அமையும். முதலாவது அரட்டல் நிலையில் 2 வலுவளவும், இரண்டாவது அரட்டல் நிலையில் 4 வலுவளவும், மூன்றாவது அரட்டல் நிலையில் 6 வலுவளவும் பெறக்கூடியதாக இருக்கும். இங்கு எஸ் உபசக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்களை அரட்டுவது சாத்தியமற்றது. இங்கு எஸ் உபசக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்களை அரட்டுவது சாத்தியமற்றதாக காணப்படும். ஆகவே கூட்டம் 8 ஜெனன், ரேடன் போன்ற மூலகங்கள் 2, 4, 6 எனும் வலுவளவுகளை வழிகாட்டும். தற்போது ஈதல் பிணைப்பும் வலுவளவும் எனும் விடயத்தை சற்று ஆராய்வோம். ஈதல் பிணைப்பு இருக்கும்போது வலுவளவு சம்பந்தமாக சற்று மாறுபட்ட கருத்து காணப்படுகின்றது. ஈதல் பிணைப்பை கருதும் போது வலுவளவு சம்பந்தமாக சற்று மாறுபட்ட கருத்து காணப்படுகின்றது. அதை தற்போது பார்ப்போம். கவனியுங்கள். இந்த ஈதல் பிணைப்பு, ஈதல் பங்கிட்டு வலு பிணைப்பிற்கும் சாதாரண பிணைப்பிற்கும் என்ன வித்தியாசம்? ஈதல் பங்கிட்டு வலு பிணைப்பு எனப்படுவது என்ன? இங்கு சாதாரண பங்கிட்டு வலு பிணைப்பை கருதும் போது 2 அணுக்கள் தமக்கிடையே இலத்திரன்களை பங்கிடுவதன் மூலம் உருவாக்கப்படும் பிணைப்பு சாதாரண பங்கிட்டு வலு பிணைப்பு. சாதாரண
பங்கிட்டு வலுப்பிணைப்பை கருதினோமேயானால் அங்கு ஒரு இலத்திரன் ஒரு அணுவுக்குரியதாகவும் மற்ற இலத்திரன் மற்ற அணுவுக்குரியதாகவும் காணப்படும். 2 இலத்திரன்களை பங்கிடுவதன் மூலம் ஒரு பிணைப்பு உருவாக்கப்படும். இது சாதாரண பங்கிட்டு வலுப்பிணைப்பு. ஈதல் பங்கிட்டு வலுப்பிணைப்பு எனப்படுவது அங்கு பிணைப்பில் சம்பந்தப்படும் இலத்திரன்கள் இரண்டுமே ஒரே அணுவுக்குரியதாக காணப்படும். அதாவது ஈதல் பிணைப்பில் உள்ள இரு இலத்திரன்களும் ஒரே அணுவுக்குரியதாக காணப்படும். இதை நாங்கள் குறிப்பதற்கு உதாரணமாக கவனியுங்கள், ஏ பி என்று இரு மூலகங்களுக்கு இடையே இவ்வாறு காட்டப்படுமாயின் இது சாதாரண பங்கிட்டு வலுப்பிணைப்பு. இங்கு ஒரு இலத்திரன் ஏக்குரியதாகவும் இன்னும் ஒரு இலத்திரன் பிக்குரியதாகவும் காணப்படும். ஈதல் பிணைப்பை நாங்கள் குறிப்பதற்கு இவ்வாறான அம்புக்குறியை பயன்படுத்துவோம். இங்கு இதன் அர்த்தம் இங்கு ஈதல் பிணைப்பு காணப்படுகின்றது. ஈதல் பிணைப்பில் இங்கு வழங்கும் அணுவிலிருந்து அம்புக்குறியானது வாங்கும் அணுவை நோக்கியதாக இருக்கும். அதாவது ஈதல் பிணைப்பில் உள்ள இரு தனி இலத்திரன்களும் ஒரு அணுவுக்குரியது. இங்கு ஈதல் பிணைப்பில் இலத்திரனை வழங்கும் அணுவானது ஏ ஆகவும் வாங்கும் அணுவானது பி ஆகவும் காட்டப்படும். இவ்வாறு அம்புக்குறியின் மூலம் ஈதல் பிணைப்பு வெளிக்காட்டப்படும். ஈதல் பிணைப்பு எங்கேயாவது காணப்படுமாயின் அங்கு வலுவளவு சம்பந்தமாக சற்று மாறுபட்ட கருத்து காணப்படுகின்றது. ஈதல் பிணைப்பை பொறுத்தளவில் எங்களுக்கு சாதாரண பிணைப்பை பொறுத்தளவில் பங்கிடப்படும் இலத்திரன் எண்ணிக்கை வலுவளவு. ஆனால் ஈதல் பிணைப்பை பொறுத்தளவில் ஈதல் பிணைப்பு சம்பந்தப்படும் இடங்களில் வலுவளவை எவ்வாறு கணிப்பது என்பது சம்பந்தமாக நாங்கள் இங்கே ஆராய்வோம். இதை ஒரு உதாரணத்தின் மூலம் ஆராயலாம் என்று நினைக்கின்றேன். கவனியுங்கள். HNO3 எனும் சேர்வையை கருதினோமே ஆனால் HNO3 இங்கு ஈதல் பிணைப்பு காணப்படும். இந்த இடத்தில் இந்த நைதரசனுடைய வலுவளவை நாங்கள் பார்ப்போமே ஆனால் நைதரசன் பங்கிட்டுள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை வலுவளவு. ஆகவே இங்கு நைதரசன் 3 இலத்திரன்களை பங்கிட்டிருக்கின்றது. சாதாரண பங்கிட்டு வலுப்பிணைப்பாக 3 பிணைப்பு காணப்படுகின்றது. 3 இலத்திரன்களை பங்கிட்டிருக்கின்றது. வலுவளவு 3. கவனிங்கள், சாதாரணமாக 3 இலத்திரன்களை பங்கிட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஈதல் பிணைப்பால் வரும் வலுவளவானது 2ஆக காணப்படும். ஒரு ஈதல் பிணைப்பின் போது அங்கு சம்பந்தப்படும் அணுக்களுக்கிடையே வலுவளவு 2ஆக காணப்படும். ஈதல் பிணைப்பின் போது பங்கிடப்படும் இலத்திரன்கள் எண்ணிக்கை 2ஆக காணப்படுவதால் ஈதல் பிணைப்புகள் சம்பந்தப்படும் இடங்களில் வலுவளவு 2 புறப்பட வேண்டும். இங்கு சில சந்தர்ப்பங்களில் ஈதல் பிணைப்பால் வரும் வலுவளவை நாங்கள் இரு அணுக்களுக்கும் கருதாமல் விட வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் ஈதல் பிணைப்பால் வரும் அந்த 2 என்னும் வலுவளவை அது சம்பந்தப்பட்டுள்ள இரு அணுக்களுக்கும் கருத வேண்டிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அது எங்கு கருத வேண்டும், கருதாமல் விடுவது என்பது சம்பந்தமாக தற்போது பார்ப்போம். எங்கு ஈதல் பிணைப்பால் வரும் வலுவளவை கருத வேண்டும், எந்த இடத்தில் கருதக்கூடாது என்பது சம்பந்தமாக தற்போது பார்ப்போம். இங்கு ஈதல் பிணைப்பில் ஈடுபடும் இரு அணுக்களில் வழங்கும் அணுவானது வாங்கும் அணுவை விட மின்னெதிர்த்தன்மை குறைந்ததாக காணப்படுமாயின் வழங்கும் அணுவானது வாங்கும் அணுவை விட மின்னெதிர்த்தன்மை குறைந்ததாக காணப்படுமாயின் ஈதல் பிணைப்பால் வரும் இரு வலுவளவும் இரு அணுக்களுக்கும் கருதப்பட வேண்டும். ஒரு ஈதல் பிணைப்பால் இரு வலுவளவு கருதப்படும். அந்த இரு வலுவளவும் அதில் சம்பந்தப்பட்ட ஈதல் அணுக்களுக்கும் கருதப்பட வேண்டும். வழங்கும் அணுவானது வாங்கும் அணுவை விட மின்னெதிர்த்தன்மை குறைந்ததாக காணப்படுமாயின் ஈதல் பிணைப்பால் வரும் வலுவளவானது இரு அணுக்களுக்கும் கருதப்பட வேண்டும். இவ்வாறு அமையவில்லையாயின் வழங்கும் அணுவானது வாங்கும் அணுவை விட மின்னெதிர்த்தன்மை கூடியதாயின் ஈதல் பிணைப்பால் வரும் வலுவளவை இரு அணுக்களுக்கும் கருதக்கூடாது. கவனியுங்கள், இங்கு நைதரசனை காட்டிலும் ஆக்சிஜனுடைய வலுவளவு ஆக்சிஜனுடைய மின்னெதிர்த்தன்மை இங்கு நைதரசனை காட்டிலும் ஆக்சிஜனுடைய மின்னெதிர்த்தன்மை அதிகமாக காணப்படுவதால் இங்கு வழங்கும் அணுவானது வாங்கும் அணுவை விட மின்னெதிர்த்தன்மை குறைந்ததாக காணப்படுகின்றது. ஆகவே ஈதல் பிணைப்பால் பெறப்படும் இரு வலுவளவை இரு அணுக்களுக்கும் கருதுதல் வேண்டும். ஆகவே நைதரசன் சாதாரண பங்கீட்டு நிலையில் 3 வலுவளவு பெறப்படுகின்றது. ஈதல் பிணைப்பால் கருதும் போது அதனால் 2 வலுவளவு பெறப்படுகின்றது. ஆகவே நைதரசனுடைய வலுவளவு 5ஆக காணப்படும். 3 + 2 5ஆக காணப்படுகிறது.
சாதாரண பங்கீட்டு நிலையில் வலுவளவு 3, ஈதல் பிணைப்பால் வரும் வலுவளவை இங்கு கருத வேண்டும். ஆகவே 2. ஆகவே நைதரசனுடைய வலுவளவு 5. இந்த ஒட்சிசனுடைய வலுவளவை பார்த்தால் இங்கு ஈதல் பிணைப்பால் மாத்திரம் வலுவளவு வருகின்றது 2. ஈதல் பிணைப்பால் வரும் வலுவளவை இரு அணுக்களுக்கும் கருத வேண்டும். நாங்கள் கருதாமல் விடுவோமே ஆனால் இரு அணுக்களுக்கும் கருதாமல் விட வேண்டும். எங்கே கருதுவது கருதாமல் விடுவது என்பது சம்பந்தமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். வழங்கும் அணு வாங்கும் அணுவை விட மின்னெதிர்த்தன்மை குறைந்ததாயின் இங்கு ஈதல் பிணைப்பால் வரும் வலுவளவை இரு அணுக்களுக்கும் கருத வேண்டும். இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம், கவனியுங்கள். இந்த சேர்வையை கருதுவீர்களேயானால் இங்கு நைதரசனிலிருந்து ஈதல் பிணைப்பானது வழங்கப்படுகின்றது. இங்கு வழங்கும் அணுவை விட வாங்கும் அணுவிற்கு மின்னெதிர்த்தன்மை குறைவாக காணப்படுகின்றது. போரனை காட்டிலும் நைதரசனுடைய மின்னெதிர்த்தன்மை அதிகம். ஆகவே வாங்கும் அணுவிற்கு மின்னெதிர்த்தன்மை குறைவு. ஆகவே இந்த ஈதல் பிணைப்பால் வரும் 2 வலுவளவை இரு அணுக்களுக்கும் கருதக்கூடாது. ஆகவே இங்கு நைதரசனுடைய வலுவளவு சாதாரணமாக நைதரசன் 3 இலத்திரன்களை பங்கிடுகின்றது. ஆகவே வலுவளவு 3. இங்கு போரனுடைய வலுவளவு 3, சாதாரணமாக 3 இலத்திரன்களை பங்கிட்டு இருக்கின்றது. இங்கு ஈதல் பிணைப்பால் பெறப்படும் வலுவளவை இரு அணுக்களுக்கும் நாங்கள் கருதவில்லை. வழங்கும் அணு வாங்கும் அணுவை விட மின்னெதிர்த்தன்மை கூடியதாயில் அங்கு ஈதல் பிணைப்பால் பெறப்படும் வலுவளவை இரு அணுக்களுக்கும் கருதக்கூடாது. ஆகவே ஈதல் பிணைப்பு சம்பந்தப்படும் இடங்களில் எங்களுக்கு வலுவளவுகளை கணித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கு நைதரசன் ஈதல் பிணைப்பால் 5 எனும் வலுவளவை பெறக்கூடியதாக இருக்கும். சரி, நாங்கள் வலுவளவு சம்பந்தமான விடயங்களை பார்த்து விட்டோம் நினைக்கின்றேன். வலுவளவு சம்பந்தமாக எல்லா விடயங்களும் பார்க்கப்பட்டிருந்தது. இது உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நினைக்கின்றேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களை போல எல்லாரும் பயனடையட்டும். நன்றி.